الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يأسون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கண்மணி முஸ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்றுகுலும் இருக்கும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை விட்டும் திடீரென்று நாம் போய்விடுவோம். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் அழுது பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு பிரிக்கப்படும், குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், கொண்டு போய் தொழுவித்து மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அந்த புதைகுழியோ ஒரு தனிமையான இடம், இருள் நிறைந்த இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அந்த இடத்திலே எம்முடைய காசி பணமோ பட்டம் பதவியோ சொத்து சுகமோ ஒன்றுமே அங்கே கை கொடுக்க மாட்டாது. அந்த இடத்திலே எம்முடைய கபரை விசாலமாக்கி, கபரிலே வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லியிருந்தால் அதுதான் அந்த தக்வாவும் சாலிஹான் அமல்களும். எனவே கூட்டு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த தக்வாவையும் சாலிஹான் அமல்களையும் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய சந்ததிகளின் வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்று ஒரு கேள்விக்குறியுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உலகெங்கு பார்த்தாலும் என்னுடைய பிள்ளை கெட்டுவிட்டதே என்ற ஒரே குரல், ஒரே ஏக்கத்திலே பெற்றார்கள் காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எம்முடைய பிள்ளைகள் கெடாமல் இருக்குமா என்று அடுத்த கேள்வியாக நான் மிம்பரில் இருந்து கேட்கிறேன். பிள்ளைகள் நல்ல ஆவதற்குரிய சூழல் என்ன ஆக்கிவிட்டீர்கள்? பிள்ளைகளுக்குரிய வீட்டுடைய சூழலை நல்லதாக ஆக்கிவிட்டு, நல்லதாக சமைத்துவிட்டு, நல்லதாக செய்துவிட்டு நீங்கள் என்னுடைய பிள்ளை கெட்டுவிட்டதே என்று சொல்வதாக இருந்தால் அதிலே நியாயம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கெடுவதற்குரிய அனைத்தையும் செய்துவிட்டு நீ நாசமாகட்டும், அவிஞ்சி போகட்டும் என்று நாமே செய்துவிட்டு எப்படி கெடாமல் இருக்கும், கெட்டுவிட்டது என்று ஏங்குகின்றீர்களே? அன்புக்குரியவர்களே, இதை ஒரு கணம் தலை தூக்கி பார்த்து நாம் எம்முடைய சந்ததிகள் சிறப்பாக வேண்டும், சீராக வேண்டும், நல்லதாக வேண்டும் என்ற எண்ணத்துக்கு நாம் வரவேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உங்களை கொண்டு போய் 3 கட்டு கட்டி 13 யார் துணியில மூடி உங்களை புதைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே உங்களோட காசோ, உங்களோட பணமோ, சொத்தோ, சுகமோ, உங்களுடைய பட்டம் பதவியோ அங்கே எதுவுமே அந்த கபருடைய தனிமையான வீட்டில் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாது. உங்களோட ஃபேக்டரியோ, உங்களோட கடையோ, உங்களோட தோட்டமோ, உங்களோட எஸ்டேட்டோ எதுவுமே அங்கே கை கொடுக்க மாட்டாது. அங்கே அந்த கபரிலே
கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் இது அமாத்தல் இன்சானு இன்கத்த அமல்ஹு, மனுஷன் மௌத்தாகிவிட்டான் என்றால் எல்லாமே நின்று போய்விடும். குர்ஆன் ஓத முடியாது, கபருக்குள்ளே போய் தொழ முடியாது, கபருக்குள்ளே போய் தர்மம் செய்ய முடியாது, கபருக்குள்ளே போய் நோன்பு நுக்க முடியாது, கபருக்குள்ளே எதுவுமே செய்ய முடியாது. செய்ததற்குரிய கூலியைத்தான் அங்கே எதிர்பார்க்க முடியும். எனவே அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று இதா மாத்தல் இன்சானு இன்கத அமல்ஹு, அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும், நின்று போய்விடும். இல்லா மின் சலாசா, மூன்றை தவிர. அதிலே ஒன்றுதான் மின் சதக்கத்தின் ஜாரியா, பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், கிணறுகள், பொதுவான பாதைகள், எதுவெல்லாம் பொது வேலைக்கு பிரயோசனமாவதற்கு செய்துவிட்டு போனோமோ அதனுடைய செயல்பாடுகள் நடக்கும் காலமெல்லாம் கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக சொன்னார்கள், மின் வலதின் சாலிஹின் யதூலஹு, துவா செய்யக்கூடிய சாலிகான புள்ளையை பெற்று வளர்த்துட்டு போவோம் என்றால் அந்த புள்ள கேட்கிற துவா வாப்பக்காக உம்மக்காக, அந்த துவா யாரிடத்திலேயும் கருத்து வேற்றுமை இருக்க மாட்டாது. யாசின் ஓதி ஹதியா செய்தால் கிடைக்குமா இல்லையா என்று இமாம்களுக்கு கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் இதிலே எந்த கருத்து வேற்றுமை இல்லை. தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்காக படைத்த ரப்பிடத்திலே கையேந்தி அழுது கண்ணீர் வடித்து கேட்கக்கூடிய துவா அந்த தகப்பனுக்காக போய் சேரும். எனவே உங்களோட கடையை விட, ஃபேக்டரியை விட, தோட்டத்தை விட, எஸ்டேட்டை விட, உங்களோட பணத்தை மெயின்டைன் பண்றதை விட உங்களோட புள்ளைய மெயின்டைன் பண்ணணும். உங்களோட புள்ளைய சரியாக, அந்த புள்ளைய சாலிகான புள்ளையாக வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புள்ளை கெடுவதற்குரிய எல்லா சாதனங்களையும் வீடுகளிலே ஏற்பாடு செய்துவிட்டு, வீடுகளை பட தியேட்டரை விட மோசமாக ஆக்கிவிட்டு, வீடுகளை நாசமாக்கிவிட்டு, பிள்ளை கெட்டுவிட்டதே என்று ஏங்கி அழுவதாக இருந்தால், மகண்ட கல்யாணம் சேர்ச்சில், பன்சல்ல, கோயில்ல எத்தனையோ கல்யாணங்கள் நடந்து கொண்டிருக்குது. வாப்பமாறு ரத்த கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. மானம் பெய்த்ததே, என்ற முகத்தில் கரிய பூசித்தானே என்று பூச வைத்தது யாரு? அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நிலைப்பாடுகளை உணர்ந்து எம்முடைய குழந்தைகளை சரியாக வளர்ப்பது, சரியாக மெயின்டைன் பண்ணுவது, அந்த பிள்ளைகளை கண்காணிப்பது, எந்த நாளும் கடை, வீடு, தோட்டம், காசி, பணம் என்று அதுக்கு உயிரை கொடுத்து அதை உழைப்பதை விட எம்முடைய குழந்தையை சரியாக கட்டி காக்க வேண்டும். எனவே இந்த குழந்தை சரியாக இருந்தால்தான் எம்முடைய கபருடைய நிலைப்பாடு, ஆகிரத்துடைய நிலைப்பாடு சரிவாதற்கு காரணமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தாயும் தகப்பனும் சரியாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை சரியாக வளர்வதற்கு வீட்டிலே தாயும் தகப்பனும் நல்லதாக இருந்தால்தான் அந்த புள்ளை சரியாக வளரும். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அல் வலது சிர்ரு அபிஹி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புள்ளையுடைய தகப்பனுடைய ரகசியம் தான் புள்ளைகிட்ட வரும் என்று சொன்னாங்க. பாப்பா ஒளிஞ்சி பாவம் செய்றாரு, உம்மா ஒளிஞ்சி பாவம் செய்றா, அனைத்தும் அந்த புள்ளைகிட்ட வந்துடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே புள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய நாம் எதுவெல்லாம் ரகசியமான பாவமாக எம்மிடத்தில் இருக்கிறதோ அதை உடனடியாக கைவிட்டு விட வேண்டும். எம்முடைய புள்ளை சரியாக வளர வேண்டுமாக இருந்தால், புள்ளை சரியாக வளர வேண்டுமாக இருந்தால் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறைகுறைகளை, பாவங்களை, பாவச் செயல்களை விட்டு ஒதுங்க வேண்டும். படைத்த ரப்பிடத்திலே புள்ளையின் வளர்ச்சிக்காக, புள்ளையின் அறிவுக்காக, புள்ளையின் எதிர்காலத்துக்காக துவா செய்ய வேண்டும். அப்படியாக புள்ளையை சரியாக வளர்த்து விட்டு போனால்தான் அந்த புள்ளை எமக்காக துவா செய்யக்கூடிய புள்ளையாகும். அதனாலே தான் அன்புக்குரியவர்களே, அந்த புள்ளை தாயுடைய கற்பத்திலே இருந்து உருவாகும் நேரத்திலிருந்து அந்த புள்ளையை சரியான முறையிலே வெளியெடுத்து அந்த புள்ளையை சரியாக வளர்ப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டலை செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த புள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒன்று சேரக்கூடிய தாயும் தகப்பனும் சரியாக இருக்க வேண்டும். அந்த தாயும் தகப்பனும் சரியாக இருப்பதற்குத்தான், அந்த தாயும் தகப்பனும் அமைவதற்குத்தான் திருமணம் என்று சொல்லக்கூடிய அத்திவாரம் சரியாக அமைக்கப்பட வேண்டும். கல்யாணம் என்று சொல்லக்கூடிய அத்திவாரம் சரியாக அமைக்கப்பட வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து அர்பஈன், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், 4 விஷயத்துக்காக திருமணம் செய்யப்படும். எனவே அதிலே ஒன்றுதான் பணத்துக்காக திருமணம் செய்வார்கள், அழகுக்காக திருமணம் செய்வார்கள், அதே போல குலத்துக்காக திருமணம் செய்வார்கள், தீனுக்காக திருமணம் செய்வார்கள். யாரு பண மோகம் பிடித்தவர்களாக, பணத்தை எதிர்பார்த்தவர்களாக, சொத்துக்களை எதிர்பார்த்தவர்களாக உலகத்திலே திருமணம் செய்வார்களோ அவருடைய சொத்துகள் அப்படி அவர்களை வறுமையிலே கொண்டு போய் சேர்த்துவிடும்.
எனவே அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, பெற்றெடுக்கக்கூடிய பெற்றார்களே, நாம் ஒரு நாளும் எம்முடைய பிள்ளைகளை ஆண் சிங்கங்கள், அந்த ஆண் சிங்கங்களை சரியாக ஆண் சிங்கமாகவே ஆக்க வேண்டுமே தவிர பூனைகளாக ஆக்கிவிடக் கூடாது. பூனைகளாக ஆக்குவது பெற்றார்கள் தான். ஏன்? பெண்களுடைய சொத்துக்களை நம்பி, பெண்களுடைய சொத்துகளுக்கு அடிமைப்பட்டு அந்த ஆண்களை ஆக்கும் பொழுது இன்ன ஹலாக்கர் ரஜுலி தாஅத்துஹும் லினிசாஇஹிம் அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம்பளைகளுக்கு நாசம் ஏற்படட்டும், ஆம்பளைகளுக்கு கேடு ஏற்படட்டும். யார் என்றால் தாஅத்துஹும் லினிசாஇஹிம், தன்னுடைய மனைமார்களுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஆண்களுக்கு நாசம், கேவலம் ஏற்படட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது அது ஏற்படும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, எப்பொழுது பெண்களுடைய சொத்துக்களை நாடி, பெண்களுடைய சொத்துகளுக்கு அடிமைப்பட்டு, சீதனங்களுக்கு அடிமைப்பட்டு அந்த ஆண்கள் வாழ்வார்களோ, அப்பொழுது பெண்ணுடைய பேச்சை கேட்டுத்தான் அங்கே நடக்க வேண்டிய கட்டங்கள் ஏற்படும். இது கியாமத்து நெருங்கும் பொழுது ஏற்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படியான அமைப்பிலே பெண்களுடைய சொத்துகளுக்கு அடிமைப்படாமல் அந்த ஆண்களாகவே வாழ்வதற்கு நாம் எத்தனித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் பணத்துக்காக திருமணம் செய்யப்படும், அதே போன்று குலத்துக்காக, கோத்திரத்துக்காக, ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து பெரிய குடும்பம் என்று அந்த குடும்ப அந்தஸ்தை மாத்திரம் கண்காணித்து திருமணம் செய்யப்படும். அப்படியானவர்கள் அதை மட்டும் பார்க்கின்றார்களா, இழிவிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்புக்குரியவர்களே, அதே போல அழகை மாத்திரம் மையமாக வைத்து திருமணம் செய்வார்கள். அழகை மாத்திரம் பார்க்கின்றார்கள், வேற எதையும் பார்க்கிறார்கள் இல்லை, அங்கே அழகு இல்லாமல் ஆக்கிவிடும். எனவே தீனை, மார்க்கத்தை மையமாக வைத்து திருமணம் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, தீனை மையமாக வைத்து, மார்க்கத்தை மையமாக வைத்து புரோக்கர் கேஸ கொண்டு வராரு. இந்த நேரத்தில் என்ன கொடுப்பாங்க, நகை எவ்வளவு கொடுப்பாங்க, காணி எவ்வளவு கொடுப்பாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க என்றதெல்லாம் கேட்பதற்கு முன்பு அவள் தொழுகிறாளா, இபாதத்துள்ளவளாக இருக்கிறாளா, மக்களே மிகவும் மறைந்து ரோஷம், வெட்கம், ஞானம், அச்சம் உள்ளவளாக வாழ்கிறாரா என்ற அடிப்படையிலே அந்த நிபந்தனைகளை, அந்த தன்மைகளை, இவளுக்கு குர்ஆன் ஓத முடியுமா, ஃபாத்திஹா சூரத்தும் ஓத முடியுமா, தஹஜ்ஜத்துடைய வழக்கம் உள்ளவளா என்ற அடிப்படையிலே, அது மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவர் ஜும்மாவுக்கு போறாவரா, தொழக்கூடியவரா, உலமாக்களோட நல்ல மனிதர்களோட புழங்கக்கூடியவரா என்ற அடிப்படையிலே மாப்பிள்ளையும் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவரா, ஒரு பெண்ணும் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவளா என்ற நிலைப்பாடுகளை பார்த்து தீனை மையமாக வைத்து திருமணங்கள் நடக்கும் பொழுதுதான் அந்த திருமணத்திலே பரக்கத்திருக்கும். அதுதான் எதிர்காலத்திலே சிறந்த சந்ததிகளை பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய சரித்திரம், சம்பவத்தை கேட்டிருப்பீர்கள். அந்த முபாரக் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தோட்டத்திலே, ஆப்பிள் தோட்டத்திலே வேலை செய்து வந்தவர். அந்த ஆப்பிள் தோட்டத்திலே வேலை செய்து வரக்கூடிய காலகட்டத்திலே தான் எஜமான், அந்த தோட்டத்துடைய முதலாளி, ஒரு நாள் தோட்டத்துக்கு தன்னுடைய நண்பர்களோடு போய் முபாரக்கை ஒரு நல்ல ஒரு ஆப்பிளை சாய்ஸ் பண்ணி தெரிவு செய்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது அங்கே ஒரு ஆப்பிள் தெரிவு செய்து கொடுக்கப்படுகிறது. அதை சாப்பிடுகிறார். அது நல்ல ருசியாக இருக்கவில்லை. இன்னும் ஒன்றை தாருங்கள் என்று சொல்லப்படுகிறது, இன்னும் ஒன்று கொடுக்கப்படுகிறது. இப்படியாக கொடுத்த பொழுது எஜமான் கேட்கிறார், முபாரக்கு, இவ்வளவு காலமாக தோட்டத்திலே வேலை செய்கிறீரே, ஒரு நல்ல மரத்திலே நல்ல ஒரு ஆப்பிளை சாய்ஸ் பண்ணி தெரிவு செய்ய தெரியாமல் இருக்கிறதே என்று சொன்ன பொழுது அந்த முபாரக் பேச ஆரம்பிக்கிறார். எஜமானரே, உங்களுடைய தோட்டத்திலே வேலை செய்வதற்காக வந்தேனே அன்றே ஆப்பிள் காய் ருசி பார்ப்பதற்கு வரவில்லை. உங்களோட உத்தரவு கிடைக்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. இதுவரை காலமும் ஒரு ஆப்பிள்காக கூட நான் ருசி பார்த்ததில்லை, சாப்பிடல என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான தோட்டத்துடைய வேலைக்காரனாக இருக்கிறாரே, தன்னுடைய மகளுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கணவராக இருக்கிறாரே, இவ்வளவு தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள, அல்லாஹ்வுடைய பயமுள்ளவராக இருக்கிறாரா என்று எஜமான் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். மனைவியோடு மசூரா செய்கிறார். அங்கே தன்னுடைய மகளை, அந்த தோட்டத்துடைய எஜமானுடைய மகளை தோட்டத்தில் வேலைக்காரனுக்கு தெரிவு செய்கிறார், முடிவு செய்கிறார். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன தரம், தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறாரே என்று திருமணம் செய்து கொடுக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னேவர்கள், சென்றவர்கள் எப்படி திருமணத்துக்காக தன்னுடைய மணவாளரை தெரிவு செய்கிறார் என்பதை கொஞ்சம் தூர சிந்தனையோடு அவதானியுங்கள். இப்பொழுது திருமணம் நடக்கின்றது. அந்த முபாரக்குக்கும் தோட்டத்துடைய எஜமானுடைய மகளுக்கும் இடையிலே திருமணம் நடந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் அப்துல்லா. அப்துல்லா என்ற குழந்தை பின்னால காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக், முபாரக்குடைய மகன் அப்துல்லா. சுப்ஹானல்லாஹ்,
இந்த அப்துல்லா எவ்வளவு தூரம் சிறப்பானவர் என்றால் பல இமாம்களுக்கு உஸ்தாதாக மாறுகின்றார், பெரிய ஆலிமாக மாறுகின்றார். அன்புக்குரியவர்களே, பெரிய அறிவாளியாக மாறுகின்றார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அது மட்டுமல்ல, இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஒரு தினம் பாதையிலே போகிறார். இந்த நேரத்திலே பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்கின்றார் இவருடைய நடையை பார்த்து. அப்படியான உத்தமராக மாதிரியாக பெரிய வழியாக மாறுகிறார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இதை கிதாபுகளில் எழுதும் பொழுது இங்கே சொல்லி காட்டக்கூடியது, படிப்பினை கெடுக்கக்கூடியது என்ன? அங்கே தெரிவு செய்யப்பட்டது தக்வாவை மையமாக வைத்து. அந்த முபாரக் தோட்டத்தில் வேலைக்காரன் முபாரக்கு தன்னுடைய கோடீஸ்வரனுடைய மகளை முடித்துக் கொடுக்கிறார் தக்வாவை மையமாக வைத்து. அந்த தக்வாதான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிறப்பான சந்ததியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது. எனவே இன்று அன்புக்குரியவர்களே, நாம் சிந்திப்பது வேறொரு கோணத்திலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளை கேட்டு வருகிறார். முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யஸீத் கேட்டு வருகிறான். இந்த நேரத்திலே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை யஸீதுக்கு அரச குமாரனுக்கு கொடுக்க விரும்பவில்லை. சில காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு வேலைக்காரன் யஸீதுடைய அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் கேட்டு வருகிறார். அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். ரோசத்திலே யஸீது கேட்கிறார், இப்பொழுது என்ன எனக்கு தரையில் வேலைக்காரனை கொடுத்துட்டீங்க என்று. இப்பொழுது சொன்ன வார்த்தை தான், என்னுடைய மகள் பக்குவமாக வளர்க்கப்பட்டவள், தீனோடு இபாதத்தோடு அமலோடு உள்ளவள், தக்வாவோடு உள்ளவள். அரண்மனைக்கு வந்தால் அவளுடைய மார்க்க பற்றி இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தினால் தான் தரவில்லை என்று அங்கே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆனால் எம்முடைய சமுதாயத்திலே இந்த ஜனாதிபதியுடைய, இந்த அமைச்சருடைய, இந்த மினிஸ்டருடைய மகன் அது எந்த அளவு மார்க்கம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அன்புக்குரியவர்களே, அது பச்சை குடிகாரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நாம் ஜனாதிபதியுடைய மினிஸ்டருடைய ஃபேமிலி என்று நாம் தூக்கி கொடுத்து விடுவோம். ஆனால் அதிலே கைர் இருக்குமா இல்லையா என்பதை சிந்தியுங்கள். இதுதான் எமக்கு முன்னோர்கள் காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய சிறந்த சந்ததிகளை ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த சிறந்த சந்ததிகளுக்கு தாயும் தகப்பனும் கணவனும் மனைவியும் அங்கே சரியாக அமைய வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மாப்பிள்ளைக்கு பொஞ்சாதியை தேடும் பொழுது வதுஃபரு பிதாத்தி தீன், மார்க்கம் இபாதத்து தக்வா உள்ளவர்களை மாப்பிள்ளையாக பெண்ணாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணுமாக தீனை மையமாக வைத்து தெரிவு செய்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை விஸ்தீரணமாவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மூக்கு உடைஞ்ச ஹபசி நீகுரோ பெண்ணாக இருந்தாலும் தீன் இருக்கும் என்றால், மார்க்கம் இருக்கும் என்றால் அதுதான் ஏற்றமானது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முன்னோர்களுடைய சம்பவங்களை, சரித்திரங்களை படிப்பினையாக வைத்து எம்முடைய குடும்பங்களிலே திருமணத்துக்கு அங்கே ஆரோக்கியமானது எதுவென்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இப்படியான தீன் உள்ளவர்களை பார்த்து தெரிவு செய்வதுதான் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கணவன் மனைவி ஆகிவிட்டார்கள் என்றால் மாஷா அல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பம் அலினு ஹாதன் நிக்காஹ் வஜஅலுஹு ஃபில் மசாஜித், ஏலான் செய்யுங்க நிக்காஹ்களை பள்ளிகள் ஆக்கிக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியாக செய்து கொள்ளும் பொழுது அங்கே ஆரம்பத்திலே அந்த துஆவுடைய கட்டமைப்படுகின்றது. அங்கே திருமணம் முடிகின்றது, திருமணம் நடக்கின்றது. திருமணம் நடந்து முடிந்த உடனே அந்த மாப்பிள்ளையை பார்த்து பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும், உங்களோட ரெண்டு பேரையும் அல்லாஹ் கைரில் ஒன்று சேர்த்து வச்சட்டும், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் என்ற வார்த்தைகளை அங்கே உழுவோடு இருந்து வரக்கூடிய சாலிஹான மக்கள் அந்த மாப்பிள்ளையை வரவேற்கின்றார்கள். குறைஞ்சபட்சம் ஒன்றும் தெரியாது, பாரக்கல்லா 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 என்ற வார்த்தைகள் அங்கே முடியப்படுகின்றது. மணவாளரை பார்த்து அந்த நேரத்திலே வந்தவர் யாரு என்று தெரியாது, நோன்பு பிடிக்கக்கூடியவர், அங்கே தஹஜ்ஜத் விடாதவர், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர், அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்கள் சதகாக்கள் செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையால் பாரக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும் என்ற வார்த்தை மணவாளரை பார்த்து பொழியப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே அந்த துஆ கபூலியத்தாகிறது. இதுவே இந்த ஒரு துஆவை அந்த மாப்பிள்ளைக்கு போதுமானதாகும்.
அன்புக்குரியவர்களே, இப்படியாக அந்த மணவாளர் அங்கே நிக்காஹ் அக்து முடிகின்றது. அக்து முடிந்ததற்கு பின்னால் மணவாளியை சந்திக்கின்றார். சந்திச்சு அங்கே துஆ ஓதுகின்றார். நெத்தி முன் ரோமத்தை பிடித்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்து அலைஹி அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்து அலைஹி. அந்த பெண் மோசமானவளாக இருந்தாலும் அங்கே உள்ளுக்குள்ளதை வெளியே தெரிய மாட்டாது. இந்த துஆவுடைய பரக்கத், யா அல்லாஹ், இந்த பெண்ல என்ன கைர் இருக்குது, நலவு இருக்குது, என்னென்ன நலவு இருக்குது எனக்கு தெரியாது யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்து அலைஹி. இந்த பெண்ணில் என்ன நலவை படைத்திருக்கிறையோ அந்த நலவுகளை தந்துவிடு ரப்பே. அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்து அலைஹி. இந்த பெண்ணிடத்தில் என்ன கெடுதி இருக்கிறதோ அந்த கெடுதிகளை விட்டு என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்னென்ன கெடுதி இருக்கிறதோ யாருக்கு தெரியாது, கெடுதிகளை விட்டு பாதுகாறு என்று அந்த முடியை பிடிச்சுக் கொண்டு மணவாளர் துஆ ஓதுகிறார். அந்த துஆ கபூல் செய்யப்பட்டுவிடும். கபூல் செய்யப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. இங்கே துஆ கபூல் செய்யப்பட்டுவிடும். இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தீன் உள்ளவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். முதலாவது தன்னுடைய விந்தை வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபு ஷைத்தான வ ஜன்னிப் மா ரஸக்தனா. யா அல்லாஹ், இதனால் உருவாகக்கூடிய குழந்தை ஷைத்தானுக்கு பங்குதாரியாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ், சாலிஹான குழந்தையாக ஆக்கி தருவாயாக என்று அங்கே தீன் உள்ளவர்களாக இருந்தால், மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால், இபாதத் உள்ளவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஞாபகம் சந்தோஷமான கட்டத்திலும் அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் கேட்கக்கூடியவராக தன்னுடைய கற்பத்திலே, தன்னுடைய விந்தை கற்பத்திலே வைக்கக்கூடிய நேரத்திலேயும் அந்த நல்ல துஆவை ஓதி ஆரம்பிக்கிறார். பிறக்கக்கூடிய குழந்தை சாலிஹான குழந்தையாக பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையிலே தான் சிறந்தவர்களை, தீன் உள்ளவர்களை தெரிவு செய்யும் பொழுது பலுஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக்க, வாழ்க்கை விஸ்தீரணமாகும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். விட்டுக் கொடுப்புகள், புரிந்துணர்வுகள் அங்கே ஏற்படும் மார்க்கம் உள்ளவரிடத்திலே. இதைத்தான் நபி அவர்கள் அந்த ஆரம்ப சந்ததியுடைய ஆரம்பத்துக்கு திருமணம் அச்சிவாரம், அத்திவாரத்தை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணங்களை நல்லவைகளை பார்த்து, நல்ல சாலிஹான சந்ததிகளை பார்த்து திருமணங்கள் செய்து கொள்ளுங்கள், நல்ல மனைமார்களை பார்த்து தெரிவு செய்து கொள்ளுங்கள், நல்ல கணவன்மார்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். ஏன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையும் விட்டுக் கொடுப்பும் அங்கே ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அந்த மணவாளர் உணர்ந்து கொள்கின்றார். பெண் தவறு செய்யக்கூடியவராக இருந்தாலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்தௌஸு பின் நிஸா ஃபஇன்னல் மர்அத குலிகத் பிலலைன். உங்களோட மனைவிமார்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டே இருங்க. ஏனென்றா விட்டுட்டா நேரே பேய்த்துருவாங்க, சொல்லாம இருந்தா அப்படி வளைஞ்சிருவாங்க, அவங்கள வளைச்சு நேராக்க முடியாது. அங்கே ஒரே அடிக்கா அதை நேரையாக்க போனா, அங்கே ஒரே அடிக்கா பயான கேட்டுட்டு போறீங்க, அது கூடாது இது கூடாது இப்படி இருக்கணும் உங்களோட மனைவி கேட்டுட்டு பயான கேட்டுட்டு போறீங்க. போய் பெண்ணுக்கு சத்தம் வைக்கிறீங்க, பயான் கேட்டேன், நீங்க இப்படி எல்லாம் வாழ இயலாது, இப்படி இருக்கணும் என்று ஒரே அடிக்க சொல்ல போனா அங்கே நேரையாக்க முடியாது. வளைஞ்சது நேரையாக்க போனா உடைச்சிருவீங்க. கசுருஹா தலாக், தலாக்கில போய் முடிஞ்சிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே தான் சொன்னார்கள், இஸ்தௌஸு பின் நிஸா. உங்களோட பெண்களுக்கு, உங்களோட வீடுகளில் உங்களோட மனைமார்களுக்கு நசீஹத் செய்து கொண்டே இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருங்க. ஏன் ஃபஇன்னல் மர்அத குலிகத் பிலலைன். உங்களோட மனைமார்கள், உங்களோட பெண்கள் வளைஞ்ச கோணலான மெலிஞ்ச எலும்பால படைக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் சாஃப்டானவர்கள், அவர்கள் மிருதுவானவர்கள். அந்த மிருதுவான பெண்களை படிப்படியாகத்தான் வளைக்க வேண்டும், அவர்களை படிப்படியாகத்தான் சரி பண்ண வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நல்ல வார்த்தைகளை, புடவைக்கும் தங்கத்துக்கும் ஏமாறக்கூடிய பெண்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் ஆசை ஊட்டுவோம் என்றால், சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லி காட்டுவோம் என்றால், நானும் நீங்களும் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது போல சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். எனவே சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் நல்ல முறையிலே வாழ வேண்டும். ஐயும் இம்ராஅத்துன் மாத்தத் வ ஸௌஜுஹா ராலின் தഖலத்தில் ஜன்னான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து மௌத்தாகுவாளோ, அவள்
மௌத்தாகுவளோ சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த வார்த்தைகளை மனைவிமார்களுக்கு சொல்ல வேண்டும். ஏண்ட மனசை நீங்க சந்தோஷப்படுத்தணும், ஏண்ட பேச்சை கேட்டு நடக்கணும், என்னோட முட்டிக்கொண்டு பேசி வரக்கூடாது, விவாதம் செய்ய வரக்கூடாது. எனக்கு கோபம் வார நேரங்கள் இருக்கும், அந்த கோபம் வார நேரத்தில் நீங்க அமைதியாகி விட வேண்டும் என்ற நசீஹத்துகளை, நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்களை இபாதத்தின் பக்கம், அமலின் பக்கம் திசை திருப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திமதியாக எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் பெண்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல பெண்களிடத்திலே நாம் ஆண்கள் நடமாடும் பொழுது, பெண்களோடு, அதாவது பெண்களோடு இருக்கும் பொழுது, பெண்களை முகம் கொடுக்கும் பொழுது, அங்கே நாங்கள் எம்மை சுத்தமானவர்களாக, அழகானவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவிஞ்ச உடுப்போடு, மோசமான உடுப்போடு, நாட்டத்தோடு, வீச்சத்தோடு நாம் பெண்களிடத்திலே இருக்கக்கூடாது, பெண்களோடு நடமாடக்கூடாது. அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது இருந்து வரும் பொழுது தன்னுடைய பல்லை சுத்தம் செய்து கொள்வார்கள், மிஸ்வாக் செய்து கொள்வார்கள். மிஸ்வாக் செய்து கொண்டுதான் வீட்டுக்கு நுழைவார்கள். ஏன்? நபியுடைய வாயிலிருந்து வாசம் வரமாட்டாது, மனம் தான் வரும். நபி அவரை யாரையாவது பிடித்தால் கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். அப்படியான உத்தமர் கூட ஏன் மிஸ்வாக் செய்து கொண்டார் என்றால் உம்மத்துக்கு படிப்பினைக்காக, உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாங்க எங்கட வாயில வாசம் வரும், வீட்டுக்கு போவோம், மனைவிக்கு போவோம், அங்கே ஒரு முத்தம் கொடுப்போம், அந்த நேரத்திலே வாசம் வெளியாகிவிடக் கூடாது. அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்து காட்டியிருக்கிறார்கள். எங்கேயாவது இருந்து வரும் பொழுது மிஸ்வாக் செய்து கொண்டு வீட்டுக்கு போவார்கள். அன்புக்குரியவர்களே, வீட்டுக்கு வருகிறேன் என்ற செய்தியை கொடுத்து விட்டு போவார்கள். ஏன் அன்புக்குரியவர்களே, வீட்டுக்கு வருகிறேன் என்ற செய்தி ஏன் கொடுக்கப்பட வேண்டும்? எம்முடைய பெண்கள் வீடுகளில் இருந்து அசிங்கமான உடுப்போடு இருப்பார்கள். வீட்டு குசினி வேலை செய்து கொண்டும் அல்லது பிள்ளைகளுடைய வேலைகள் செய்து கொண்டு அங்கே சமைத்து தன்னுடைய உடைகள் அசிங்கமாக இருக்கும். தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த மனைவி அசிங்கமான தோட்டத்திலே முன்னே ஆஜராகும் பொழுது கணவனுடைய உள்ளத்திலே பெண்ணை பற்றி, மனைவியை பற்றி அசிங்கமான எண்ணம் ஏற்படக்கூடாது என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா நதர்தஹா ஸர்ரத்க, நீ உண்ட பொஞ்சாதியை பார்க்கும் பொழுது, உண்ட மனைவியை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். கடையிலே செக்குடைய பிரச்சனை, கடையிலே வியாபாரத்துடைய பிரச்சனை, வங்கி பேங்குடைய பிரச்சனை, ஏகப்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோடு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்திலே மனைவியை பார்க்கும்போது, இதா நலத்தகா சர்ரத்க, உண்ட பொஞ்சாதியை நீ பார்க்கும் பொழுது உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். கடையில் உள்ள செக் பிரச்சனையா, பேங்க் பிரச்சனையா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, அனைத்தும் மறக்கப்பட்டு உன்னுடைய மனைவியை பார்த்த பார்வையிலே உனக்கு உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளதான், அன் ஹலக்கலக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களுடைய இனத்திலிருந்து உங்களுடைய மனைவிகளை படைக்கப்பட்டிருக்கிறார்கள், மனைவிமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்குரிய மனைவிமார்கள் ஜின்னினத்திலிருந்து படைக்கப்படவில்லை, மனித இனத்திலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அன் ஹலக்கலக்கும் அம்புசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா, லிதஸ்குனு இலைஹா, அவளின் பக்கம் நிம்மதி அடைவதற்கு, அமைதி வருவதற்கு, இன்பம் அடைவதற்காக அல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, எங்கே உள்ள பெண், எங்கே உள்ள மாப்பிளை, ரெண்டு பேரையும் கபில்து ஜவ்வஜ்துக கபில்து சொல்லி சேர்த்து வைக்கும் பொழுது அவர்கள் நகமும் சதையும் போல, தேனும் பாலும் போல அவர்கள் ஒன்று சேர்ந்து இன்பமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். இந்த இன்பத்தை, இந்த அன்பை, இந்த ரஹமத்தை, இந்த அருளை, இந்த இணைப்பை ஏற்படுத்தியது அல்லாஹ், இந்த இணைப்பை ஏற்படுத்தியது அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தித்தான் எம்முடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பதை எமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஊர் மக்களை சந்தோஷப்படுத்தியோ, ஊர் மக்களை திருப்திப்படுத்தியோ எங்கட கல்யாணங்கள் நடத்துறதில்ல. உள்ளத்தில அன்பையும் இரக்கத்தையும், மாப்பிளைக்கும் பொஞ்சாதிக்கும் இடையில, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இரக்கத்தை போடக்கூடிய அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தித்தான் எம்முடைய திருமணங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படியான திருமண வாழ்க்கையிலே புகுந்து விட்டால் மாப்பிளையும் பொஞ்சாதியும் சந்தோஷமாக மனோகரமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒன்றை கருத்திலே கொண்டு பாருங்கள், சஹாபாக்களுடைய காலத்திலே சரியாக உடுப்பதற்கு உடை இல்லை, இருப்பதற்கு சரியான வீடு இல்லை, சாப்பிடுவதற்கு சரியான சாப்பாடு இல்லை. இப்படியாக இருந்து கூட அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை, சரித்திரங்களை பார்க்கும் பொழுது மனோகரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்பமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள், நல்ல சந்ததிகளை பெற்றிருக்கின்றார்கள்.
ஆனால் எம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ உடுப்பு வேணுமா அத்தனை உடுப்பு இருக்கிறது, என்ன வீடு இருக்கு வேணுமா, என்ன வசதி வாய்ப்பு வேணுமா, என்ன சாப்பாடு வேணுமா, அனைத்தும் இருக்கிறது, எல்லா சொகுசுகளும் இருக்கிறது, வாகன வசதிகள் இருக்கிறது. ஆனால் உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, உள்ளத்திலே அன்பு இல்லாமல் இருக்கிறது, பரஸ்பர உணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கல்யாணங்கள் திருமணங்கள் நடக்கிறது, அடுத்த கட்டம் காலிக்கோட்டிலே போய் நிற்கின்றது. அன்புக்குரியவர்களே, உள்ளத்திலே அந்த தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தீனுடைய பற்றி உள்ளத்திலே இருக்கும் என்று சொல்லி இருந்தால், அன்புக்குரியவர்களே, இதுதான் ஆக தேவையானது. இந்த அல்லாஹ் தான் உள்ளத்திலே அன்பை ஏற்படுத்துவது. இதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போகும் பொழுது அழகாக வர வேண்டும், அழகாக வர வேண்டும். அவள் உள்ள மனங்களை பூசிக்கொண்டு உள்ள உடுப்பிலே நல்ல உடுப்பை எடுத்துக்கொண்டு கணவனை வந்து வரவேற்க வேண்டும். இதை மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தெரியாவிட்டால் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவள் அங்கே தண்ணி கோப்பையோடு அல்லது டீ கோப்பையோடு சலாம் சொல்லிக் கொண்டு வந்து கணவனை அழகாக வரவேற்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படியான வார்த்தைகளை அந்த மனைமார்களுக்கு சொல்லிக் கொடுக்காத அவர்கள் தவறிழைக்கின்ற காரணத்தினால நாம் வீட்டுக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுவது காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அதே போல எப்படி எங்களோட மனைமார்கள் எங்களுக்கு முன்னால் அழகாக தோட்டமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதே போல மாப்பிளமார்களும் அந்த மனைவிக்கு முன்னாலே அழகாக தோட்டம் அளிக்க வேண்டும், மனத்தோடு தோட்டம் அளிக்க வேண்டும், நறுமணத்தோடு தோட்டம் அளிக்க வேண்டும், அசிங்கத்தோடு தோட்டம் அளிக்க கூடாது. இதைத்தான் குடும்ப வாழ்க்கையிலே மிக உன்னிப்பாக சுட்டி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக மனைமார்களோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மனைமார்களுக்கு அழகாக செலவழிக்க வேண்டும். எந்தெந்த கட்டங்களில் எதற்கு தேவை ஏற்படுகின்றதோ லோபத்தனம், கரிமித்தனம், உளுத்தத்தனம் செய்யாமல் மனைமாருக்கு தாராளமாக செலவழிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஹாதுக்கு செலவழிக்கிறீங்க, பள்ளி கட்ட செலவழிக்கிறீங்க, மிஸ்கின்களுக்கு செலவழிக்கிறீங்க, எதுக்கெல்லாம் செலவழிக்கிறீங்க. ஆனால் எல்லா பணத்திலும் ஏற்றமான பணம் உங்களோட குடும்பத்துக்காக செலவழிப்பதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எங்களோட மனைமார்களுக்காக எதுக்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ வீண் விரயம் இல்லாமல் நல்லவைகளுக்கு செலவழிக்க வேண்டும். சில ஆண்கள் வீடுகளிலே கருமித்தனம் செய்து ஊருக்கெல்லாம் புகழ் பாடுவார்கள், ஊருக்கெல்லாம் விரையடிப்பார்கள், ஊருக்கெல்லாம் செலவழிப்பார்கள். பாவம், தன்னுடைய அந்த மனைவிக்கு செலவழிக்காமல் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மனைவிக்காக செலவழிக்கக்கூடிய பணம் இருக்கிறது, நாளைய கியாமத்திலே அல்லாஹ்வுடைய தர்பாரில் கூட கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது என்றால் அந்த மனைவிக்காக செலவழிக்கக்கூடிய பணமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மனைவிக்காக செலவழிக்கக்கூடிய விஷயத்திலே கருமித்தனம் இல்லாமல் செலவழிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அடிக்கடி பயான்கள் செய்யப்படக்கூடியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு முன்னாலே ஒருவர் வந்து நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கிறது. இவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வந்தவர் திரும்பி போகிறார். அவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுவிட்டார்கள், கூப்பிட்டு எடுக்கின்றார்கள். என்ன, ஏன் வந்துவிட்டு திரும்புகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது, அமீருல் முஃமினீனே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவிக்கு மத்தியிலே எனக்கு மனைவிக்கும் இடையிலே பிரச்சனையை சொல்வதற்காக வந்தேன். உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அதை இட்டுத்தான் எப்படி உங்களிடத்திலே முறையிடுவது என்று சொல்லித்தான் நான் திரும்பி செல்கின்றேன் என்று சொன்ன பொழுது அமீருல் முஃமினீன் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், கூப்பிட்டு அழைத்து சொல்கின்றார்கள், மனைமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வளைஞ்ச கோணலால மெலிஞ்ச எலும்பால படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் சில போது அவர்கள் சில தவறுகள் செய்வார்கள், சில குறைபாடுகள் இருக்கும். ஆனால் அவர்களுடைய நிறைபாடுகளை பார்க்க வேண்டும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் மெஷின் போல இயங்குகின்றார்கள், உடுப்பு கழுகுகின்றார்கள், சமைக்கின்றார்கள், அவர்கள் குழந்தைகளை பராமரிக்கின்றார்கள், வீட்டை சுத்தமாக்கின்றார்கள், வீட்டை கண்காணிக்கின்றார்கள், எங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் கட்டி காத்து பாதுகாக்கின்றார்கள். எல்லாத்திலையும் மிக முக்கியமாக மேலதிகமாக அவர்கள் எம்மை ஹராத்திலே போய்விடாமல், விபச்சாரத்திலே போய்விடாமல், அவர்கள் தன்னுடைய உடம்பை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் முட்டும் எமக்காக ஹலாலாக்கப்பட்ட அவர்களுடைய உடம்பை எமக்காக தந்து எம்முடைய ஆசையை அடக்குவதற்காக உதவியாக இருக்கின்றார்கள். இல்லை என்றால் நாம் விபச்சாரத்திலே போய் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாகி விடுவோம். இப்படியான நிலைப்பாடு இல்லாமல் எமக்காக முழு உடம்பையும் அர்ப்பணிக்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அவர்களிடத்திலே ஒரு சில குறைகள் இருக்கும், இல்லாமல் இல்லை.
அந்த குறைகள் வெளிப்படும் பொழுது நாம் அதை பெரிதாக பார்க்க கூடாது, பெரிதாக கண்காணிக்க கூடாது, கணக்கெடுக்க கூடாது. இதை அந்த வந்தவருக்கு சொன்ன பொழுது அவருடைய பிரச்சனைக்கு தீர்வாக மாறிவிட்டது. எனவே அன்புக்குரிய ஆண்களே, நாம் இந்த விடயத்தை பொறுப்புதார்களே, குடும்பத்திலே வாழக்கூடிய குடும்ப பொறுப்புதார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். எம்முடைய மனைமார்கள் யாரையும் நிரப்பமாக படைக்கவில்லை. அல்லாஹ் அரைகுறையாகத்தான் படைத்திருக்கிறான். மனிதன் என்றால் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும், என்னிடத்திலேயும் குறை இருக்கும், உங்களிடத்திலேயும் குறை இருக்கும், ஒவ்வொருத்தரிடத்திலேயும் குறை இருக்கும், பெண்களிடத்திலேயும் குறை இருக்கும். நிரப்பமானவர் யாரும் இல்லை. இருக்கக்கூடிய குறைகள் மனைமானிடத்திலே இருக்கும். ஆனால் நிரப்பமானவைகளை பார்க்க வேண்டும், அவருடைய நல்ல தன்மைகளை பார்க்க வேண்டும், நல்ல செயல்பாடுகளை பார்க்க வேண்டும். பார்த்து நல்லதை புகழ்ந்து குறைகளை மறைக்க வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு அழகாக இருக்கிறது. அதே போல பெண்களுக்கு செய்யக்கூடிய பயான்களிலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான், பெண்களே உங்களுடைய ஆண்களை பாருங்கள், எவ்வளவு காலையிலிருந்து மாலை வரைக்கும் சம்பாதிக்கின்றார்கள், உழைக்கின்றார்கள், மெஷின் போல வேலை செய்கின்றார்கள், டீ அடிக்கிறார்கள், ரொட்டி அடிக்கிறார்கள், திரிவில் ஓட்டுகிறார்கள், பேமெண்டிலே கத்தி வியாபாரம் செய்கின்றார்கள். எத்தனையோ வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கலுக்கு, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சம்பாதிப்பதால் தான் உங்களுக்கு வீடு, உங்களுக்கு உடுப்பு, உங்களுக்கு நகை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சாலி பணம், உங்களுக்கு லைட் பில், தண்ணி பில் எல்லாம் கட்டுவதற்கு உங்களுடைய கணவன் உழைக்க போய்த்தான். எனவே கணவனிடத்திலே ஏதாவது குறையை கண்டால் அதை நிறையாக ஆக்கிவிடாதீர்கள், அதை குறையாக ஆக்கிவிடாதீர்கள், நிறையாக ஆக்குங்க. அவங்களுடைய குறைகளை பார்க்காதீங்க, நல்ல விஷயங்களை பார்த்து ஆண்களோடு ஒத்து போங்கோ என்றுதான் அந்த பெண்களுக்கு நசீஹத்து செய்வோம். எனவே இந்த நசீஹத்துகளை பெண்களோடு முதாக்கரா செய்து கொண்டு, எனக்கு கோபம் வந்தால் நீங்கள் தனிய வேண்டும், உங்களுக்கு கோபம் வந்தால் நான் தனிந்து போவேன். இதுதான் ஒரு ட்ரெயில் பீலி போல. அன்புக்குரியவர்களே, எங்கட பெண்கள் வீடுகளிலே எங்கட அடிமைகள் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சில சில வாலிபர்கள் நினைத்துக் கொள்றது எங்கட மனைவிமார்கள் வீடுகளில் எங்கட அடிமை என்று. அடிமை அல்ல, எங்கட பார்ட்னர், எங்கட பங்குதாரி. குடும்ப வாழ்க்கையிலே ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அந்த பிள்ளைகளை, சந்ததிகளை பெற்றெடுக்கிறோம். எனவே ரெண்டு பேரும் ஒத்து போனால்தான் குடும்ப வாழ்க்கை சீராகும். எனவே அது சீராகுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை பார்த்து செயல்பட வேண்டும். இதைத்தான் படைத்தவன் அல்லாஹ். வல்லாத்தி தகாபூன நுசூஸஹுன்ன ஃபைலுஹுன்ன. உங்களோட மனைமார்கள் மாத்தம் செய்கிறார்களாம், உங்களோட மனைமார்கள் அடங்காமல் இருக்கிறார்களா கேட்கிறாங்க இல்லையா? ஃபைலுஹுன்ன, உபதேசம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, உபதேசம் செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. உம்மா இப்படி ஆகாதுங்க, இப்படி ஆயிருந்தா எங்கட வாழ்க்கையை நீடிச்சு கொண்டு போகலாம், போய்த்தும் நீங்க இப்படி எல்லாம் செயல்படக்கூடாது என்று அந்த பெண்களுக்கு நசீஹத்து செய்ய வேண்டும். சில கட்டத்திலே அன்புக்குரியவர்களே, சில ஆண்களுடைய ஒரு மோசமான பழக்கம், கெட்ட பழக்கம் தான் பெண்ணை வீட்டுக்கு போக விடுவதில்லை. எவ்வளவு காலமாக பெத்து வளர்த்து தன்னுடைய கையிலே தந்த அந்த பெண்ணுடைய தகப்பனை பார்க்க கூடாது. ஒரு அற்பமான சொத்துக்காக, காணி பிரச்சனைக்காக, கட பிரச்சனைக்காக, காசி பிரச்சனைக்காக நீ அவன் வீட்டுக்கு போக கூடாது, அடி வச்ச கூடாது, அடி வச்சால் உன்னை தலாக் சொல்லிடுவேன் என்றெல்லாம் அச்சமூட்டி பயமூட்டி ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்கிக் கொள்ள வேண்டும். பெண்ணுடைய குடும்பத்தை அனுசரிக்க வேண்டும், பெண்ணுடைய பெற்றார்களை அனுசரிக்க வேண்டும், அவர்களுக்கு வீட்டுக்கு தாராளமாக அனுமதி கொடுக்க வேண்டும். அது காவிராக பெண்ணாக இருந்தாலும், காவிர் ஒன்றை முடிச்சிருந்தாலும் இஸ்லாத்துக்கு எடுத்து முடிச்சிருக்கிறோம். காவிரோடு கூட அங்கே உறவாடுவதற்கு, சகவாசம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இஸ்லாம் வழங்குகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அந்த குடும்ப வாழ்க்கையிலே பெண்ணுடைய குடும்பத்தார்களையும், தன்னுடைய மாமியா, தன்னுடைய மாமனாரா, தன்னுடைய மச்சன்மார்களா அனுசரிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவர்களோடு உறவாட வேண்டும், அவர்களோடு நல்லது கட்ட விஷயங்களே ஒன்றுபட வேண்டும். இதுதான் ஒரு ஆண்மைக்கு உள்ள விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பெண்ணுக்கு சொல்வோம், பெண்களுக்கு நாங்கள் சொல்வோம், பெண்களே ஆண்களுடைய குடும்பத்தை அனுசரியுங்கள், உங்களோட மாமா மாமியா அனுசரியுங்கள், உங்களோட மச்சன்மாரா மதனிமாரா அனுசரியுங்கள், அவங்களோடு விட்டு கொடுப்போடு புரிந்துணர்வோடு செயல்பட்டுக் கொள்ளுங்கள். சில பெண்கள் தன்னுடைய கணவனை கட்டுப்படுத்தி எவ்வளவு காலமாக வளர்த்து தந்த தன்னுடைய மாப்பிள்ளையோட வாப்பமாவ அவங்களுக்கு செலவழிக்க விடுறதில்லை. செலவழிக்கிறது என்றால் கோபம், விரோதம். இதனால பாவம் எத்தனையோ தாய் தகப்பர்கள் மாப்பிள்ளை கவனிக்காமல் இருக்கிறார்கள். எனவே
ஆண் சிங்கமாக நின்று நடுநிலைமையாக நின்று மனைவியையும் கவனிக்க வேண்டும், மனைவியுடைய பக்கத்தையும் கவனிக்க வேண்டும், தன்னுடைய கணவனையும் தன்னுடைய தகப்பனையும் கவனிக்க வேண்டும், தன்னுடைய சொந்தக்காரன் தன்னுடைய சகோதரங்களையும் கவனித்து அனுசரித்து நியாயமாக நீதமாக நடக்கக்கூடியவர்கள் தான் ஆண்கள். எனவே அந்த அடிப்படையிலே வல்லாத்தி தகாஃபூன நுசூஸஹுன்ன, உங்களோட மனைவிமார்கள் மாற்றம் செய்கிறார்களா, மாற்றம் செஞ்சால் உபதேசம் செய்யுங்க, இப்படியாகத்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் நாளைய கியாமத்தில் எங்களை தண்டிச்சிருவான். யார் உலகத்தில் கோபிச்சு கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் 3 நாளைக்கு மேல கோவிச்சு கொள்ள முடியாது. அப்படி 3 நாளைக்கு மேல கோவிச்சு கொண்டு மௌத்தானால் தஹலன்னார், நரகம் நுழைவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த குடும்ப வாழ்க்கையில எல்லா பக்கத்தையும் அனுசரித்து நடக்க வேண்டும். மனைவியை தொழுகையின் பக்கம் இபாதத்தின் பக்கம் அங்கே ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில் அவளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அப்படியும் அடங்குறார் இல்ல, கட்டுப்படுறாள் இல்ல, அவள் அடங்காமல் இருக்கிறாள். இப்ப இந்த கட்டத்தில் என்ன செய்வது? தலாக், அவளை தலாக் சொல்லிவிடுவதா? இல்ல. அன்புக்குரியவர்களே, அவளை அடிப்பதா உதைப்பதா? இல்ல. இரண்டாவது கட்டம் வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, அவளை ஒரே பெட்ல தூங்குங்கோ, ஒரே கட்டில்ல தூங்குங்கோ, பிரிஞ்சு தூங்காதங்க, ஒரே கட்டில்ல தூங்குங்கோ, கோவிச்சு கொண்டு தூங்குங்கோ, வெறுத்து தூங்குங்கோ, அவளோட கோவிச்சு கொண்டு. உலமாக்கள் கிதாபுகள் எழுதுறாங்க, இதை விட வேறொரு படிப்பினைக்குரிய செயல் இல்ல, அவளுக்கு இதுதான் ஒரு தண்டனை, பெரிய தண்டனை. இப்ப இவளுக்கு கட்டுப்பட்டு வருவாள், இப்படியும் கட்டுப்பட்டு வராத அடங்காமல் இருக்கிறாள், கோவிச்சு கொண்டு பார்த்தார், சரிவார்களார் இல்ல. மூணாவது கட்டம் தான் வலுரிபுஹுன்ன. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, அடிங்க, அடிச்சு திருத்துங்க. அடிக்கிறேன்னு சொன்னா ஆடு மாடுகளுக்கு போல போட்டு தகத்தி கண்ண காத கெடுத்தி தலையை உடைச்சி மண்டையை உடைச்சி ரத்தத்தை ஊற்றுறதில்ல. பிலா ஜுருஹின், காயம் ஏற்படுத்தாத முறையில, காயம் ஏற்படுத்தாத இடங்களுக்கு லேசாக அடிச்சு திருத்த பாருங்க. மூணாவது கட்டம் சொல்லுது, உங்களை அடிக்கக்கூடியவர்கள் தான் ஆக கெட்ட மனுஷன். அன்புக்குரியவர்களே, அப்படி பெண்களுக்கு அடிக்கிறது என்று சொன்னா மோசமாக அடிக்கிறது இல்ல, காயம் ஏற்படுத்தாம ஆபத்துகள் ஏற்படுத்தாத இடத்துல அவர்களை அடிச்சு திருத்துங்க. அப்படியும் வலிக்கு வாராங்கல்ல, அப்படி மூணாவது கட்டமும் வலிக்கு வாராங்கல்ல. இப்ப கோட்டுக்கு போய்த்து நிக்கிறதா, காலி கோட்டுக்கு போய்த்து நிக்கிறதா? இல்ல. மாப்பிள்ள பக்கத்திலிருந்தும் பொன் பக்கத்திலிருந்தும் நியாயம் பேசக்கூடிய, நீதம் பேசக்கூடிய, சேர்த்து வச்சக்கூடிய, புத்தி சொல்லக்கூடியவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க என்றதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அழகாக வழிகாட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு ஹுத்பாவில பல நேரம் மன நேரம் பேச வேண்டிய தலையங்கங்கள் இவைகள் ஒரு ஹுத்பாவில சொல்லி முடிக்க முடியாது. எனவே இந்த அடிப்படையில் ஒரு கணவன் ஒரு தன்னுடைய மனைவியை அழகாக வழி நடத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆழமாக சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தன்னுடைய மனைவியை செயல்படுத்த வேண்டும். இதே போல மனைவி என்று சொல்லக்கூடியவள் அவள் அழகாக உடுத்திருக்க வேண்டும். கணவனை சந்திக்கும் பொழுது, கணவன் வரும் பொழுது அழகாக உடுத்து அவளை அழகாக வரவேற்க வேண்டும். அதே போல மனைவி வீணான செலவுகளில் செலவழிச்சு காலத்தை வீணாக்க கூடாது. வீண் செலவுகளை ஏற்படுத்தாமல் சிக்கனமாக கணவன் செலவழிக்கக்கூடிய தனத்திலிருந்து பணத்திலிருந்து செலவழிக்க வேண்டும். இப்படியாக மனைவிக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் தீன் உள்ளவர்களை முடியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால், இந்த காலத்திலே எத்தனையோ பெண்கள் ஒரு இடத்திலே தலாக்குடைய விஷயம் வருகிறது. என்னவென்று கேட்டால், என்னுடைய மனைவியோடு நான் வாழ விருப்பம் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டால், அந்த மனைவி எந்த நேரமும் டிவி, எந்த நேரமும் படம், எந்த நேரமும் டிராமா, எந்த நேரமும் கதை பார்க்க வேண்டும். அவளுக்கு டிவியில தான் காலமே தவிர தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக காலம் கழிப்பதற்கு அவள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார். இப்படியான பெண்கள் ஏன் இது காரணம் என்றால், ஆரம்பத்திலே வளர்க்கக்கூடிய நேரத்திலே வீட்டிலே தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை வளர்க்கும் பொழுது இதிலே மோகம் உள்ளவர்களாக வளர்த்து விட்டால், கடைசிக்கு மாப்பிள்ளையோட அவளுக்கு இன்பம் இல்ல, அவளுக்கு டிவியில படத்தில தான் இன்பம். கடைசிக்கு குடும்பத்தில் தலாக் ஏற்பட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே போல பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு குறைதான், பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆண்களுடைய ஒரு குறைதான். சில ஆண்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வீட்டில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வியாபாரம் செய்கிறார்கள். மாலை வரைக்கும் வியாபாரம் செய்துவிட்டு மாலை வரைக்கும் வியாபாரம் செய்துவிட்டு வீட்டுக்கு போனாலும் ஹேண்ட் போனிலே காலத்தை கழிக்கிறார்கள். சில பெண்கள் மிக வெறுப்படைகின்றார்கள்.
அன்புக்குரியவர்களே, டெலிபோன் பண்ணி சில பெண்கள் சொல்லுகின்றார்கள், எங்கட மாப்பிள்ளைக்கு சொல்லுங்க, எங்கட ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்க ஹஸரத். எப்படி சொல்றது? நீங்க சொன்னு சொல்றதா? இல்ல, குத்துபாக்கள்ல சொல்லுங்க. ஏனென்றா இது ஒரு ரெண்டு பெண்கள் அல்ல, பல பெண்களுடைய குற்றச்சாட்டுகள். சில ஆண்கள் கடையில தான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வியாபாரம், பணம், தொழில் என்று இருக்கின்றார்கள். வீட்டுக்கு போனாலும் ஹேண்ட் போனை பாவிச்சு கொண்டு 11 மணி 12 மணி வரைக்கும் தந்த குடும்பத்துக்கு தன்னை பிள்ளைகளுக்கு கொடுத்த ஹக்கு அந்த நேரத்தில் பிள்ளைகள் படிச்சீங்களா, என்ன படிச்சீங்க, இன்னைக்கு என்ன மாஸ்டர் படிச்சு தந்தாங்க, பள்ளிக்கு போனீங்களா, ஹஸரத் என்ன ஓதி தந்தாங்க, என்ன பாடமாக்கினீங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க, இது எந்த பெற்றார்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஏன் இவருக்கு வீட்டுக்கு போனாலும் மனைவியுடைய ஹக்கு, பிள்ளைகளுடைய ஹக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாடுகளை மாறி எங்கட ஹேண்ட் போனோட காலம் கழிக்கிறதை தவிர்த்து, அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வியாபாரிகளே, பொறுப்புதாரிகளே, குடும்ப தலைவர்களே, எங்கட ஹேண்ட் போனை ஆஃப் பண்ணி வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீட்டுக்கு கொடுக்க வேண்டும். அதை தவிர ஹேண்ட் போனை பாவிச்சு கொண்டு எங்களுடைய மனைமாருடைய பிள்ளைகளுடைய ஹக்குடைய நேரங்களை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. அந்த நேரத்திலே அவைகளை தான் கவனிக்க வேண்டுமே தவிர அந்த தொழிலை கடையோடு முடிச்சுக் கொள்வதுதான் ஏற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய குடும்ப தலைவர்களே, பொறுப்புதாரிகளே, நம்முடையத்திலே குழந்தைகளோடு ஒரு பற்று, குழந்தைகளோடு ஒரு பாசம் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் சில பெற்றார்களுக்கு பிள்ளைகளுடைய நிலைப்பாடு எதுவும் தெரியாமல் இருக்கிறது. பிள்ளைகளை எடுக்கக்கூட தூக்கக்கூட தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ஒரு சஹாபி, அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி நபியை சந்திக்க வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுகள் தோளுக்கு மேல் ஏறி தொங்கி விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். குதூகலமாக விளையாடுவார்கள். நபி அவர்கள் சுஜூதிலே போவார்கள், அங்கே ஏறி விளையாடுவார்கள். இப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு மிக இரக்கமாக இருப்பார்கள். இந்த கட்டத்திலே அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நபி அல்லவா, நீங்க இப்படி எல்லாம் பிள்ளைகளோடு இருக்கிறீர்களே. நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாதவங்க, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சகோதரரை கவர்னராக நியமிப்பதற்காக வரும்படி அழைத்தார்கள். அங்கே வருகின்றார், வீட்டுக்கு வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன குழந்தைகளோடு மிக சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். வந்தவர் சொல்கிறார், அமீர் முஃமினீனே, நீங்க எவ்வளவு பெரிய அமீராக இருக்கிறீர்கள், ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள், சின்ன பிள்ளைகளோட விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆவேசம், கோபம் பீரிட்டு விட்டது. சொன்னார்கள், வந்தவருக்கு நீ போ, திரும்பி போய்விடு, இங்கே உனக்கு தொழில் தருவதற்கு கவர்னராக நியமிப்பதற்கு இந்த தகுதியும் இல்லை என்று திருப்புகின்றார்கள். திருப்பிட்டு சொல்கின்றார்கள், சின்ன பிள்ளைகளோட இரக்கம் இல்லாத நீ எப்படி ஒரு நாட்டு மக்களோடு இரக்கமாக நடந்து கொள்வாய்? சின்ன குழந்தைகளோட இரக்க பாசமற்றவர் நீ எப்படி முதிர்ந்தவர்களோடு பெரியோர்களோடு இரக்கமாக நடந்து கொள்வாய்? திரும்பி போய் என்று திருப்பி அனுப்பிவிடுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே பாச உணர்வு உள்ளவர்களாக, குழந்தைகளோடு பாச உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒத்துமையும் அன்பும் பரஸ்பரமும் விட்டுக் கொடுப்பும் இருவருக்கு மத்தியிலே இருக்கும் என்றால் தான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கும், நல்ல சந்ததிகளாக பிறக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படியான கட்டத்திலே தான் குழந்தையோடு இரக்கமாக நடந்து கொண்டால்தான் குழந்தைக்கு சின்ன பருவத்திலே காட்டக்கூடிய இரக்கம் பெரிய வயதாகிவிட்டால் அங்கே இல்லாமல் போய்விடுகின்றது. எந்த அளவுக்குண்டால் குழந்தைக்கு சின்ன வயசிலே பாடசாலை போகும் பொழுது பவுடரை போட்டு கிரீமை பூசி அழகாக உடுத்து முத்தமிட்டு அனுப்புகிறோம். அந்த இரக்கம் அப்படியே போய் ஓ லெவல் எழுதுகின்ற மாணவன் ஆகும் பொழுது, ஏ லெவல் எழுதுகின்ற மாணவன் ஆகும் பொழுது அவனை கண்காணிக்கின்றோம் இல்லை. அவனுடைய அந்த தகப்பனுடைய இரக்கம் இல்லாமல் போய்விடுகின்றது. இப்பொழுது அவனுடைய தாய் தகப்பனுடைய இரக்கம் இல்லாமல் போய்விட்டது என்ற ஏக்கத்திலே அவன் வேற யாரோடு இரக்கம் வைக்க ஆரம்பிக்கின்றான். கடைசியிலே விபரீதமாக மாறுகின்றது. இதுதான் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் சின்ன பாசத்திலே இருக்கின்ற இரக்கம் பெருத்தாலும் இரக்கம் குறையக்கூடாது. இரக்கம் இருந்து கொண்டு அந்த பிள்ளையை சாதாரணமாக எம்மிடத்திலே அந்த பிள்ளையுடைய எல்லா தேவைகளையும்
எம்மிடத்திலே சொல்லக்கூடிய பிள்ளைகளாக பண்பாக திருத்த வேண்டும். குறை செய்யும் பொழுது பாசமாக திருத்த வேண்டும். மகனே இப்படி செய்யாது என்று கம்பை எடுத்து பெரம்பை எடுத்து அடித்து மூக்கை உடைத்து பல்லை உடைத்து அவனுக்கு மக்கள் மத்தியிலே கேவலப்படுத்தி அந்த பிள்ளைகளை திருத்தும் பொழுது மக்கள் 10 பேரிடத்திலே குடும்பத்தாரிடத்திலே பிள்ளைகளுடைய குறைகளை சொல்லி காட்டும் பொழுது அல்லது நம்முடைய மனைவியுடைய குறைகளை சொல்லி காட்டும் பொழுது மனைவியால் தாங்கிக் கொள்ள மாட்டாள். அதே போல பிள்ளையும் தாங்கிக் கொள்ள மாட்டார். பிள்ளைகளை திருத்தும் பொழுது அழகாக திருத்த வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த நிலைப்பாடு இல்லாத காரணத்தினாலேதான் இன்று பிள்ளைகள் கெட்டு நாசமாகி போகின்றது. எனவே இதற்கு பெற்றார்கள் தான் பொறுப்புதாரியாக வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாத்திலே பிறக்கின்றது. ஆனால் அபவாஹு யுஹவ்விதானிஹி யுனஸ்ஸிரானிஹி யுமஜ்ஜிசானிஹி, யஹூதியாக நஸரானியாக மஜூசியாக மாற்றுவது தாயும் தகப்பனும் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே எல்லா பிள்ளைகளும் முஸ்லிம்ட பிள்ளையாக இருந்தாலும் அந்நியர பிள்ளையாக இருந்தாலும் எல்லாம் இஸ்லாத்தை சுமக்கக்கூடிய அமைப்பிலே தான் பிறக்கின்றது. பிறக்கக்கூடிய பிள்ளைகளை திசை திருப்புவது மாற்றுவது பெற்றார்களாக இருக்கின்றார்கள். எனவே பெற்றார்களே, பொறுப்புதாரிகளே, எம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப திருமண பந்தத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நல்ல மனைவிமார்களை சேர்த்து வைக்க வேண்டும். தீன் உள்ளவர்களை சேர்க்க வேண்டும். எங்கட பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் பொழுது காசி பணம் பட்டம் பதவிக்கு முன்னால அதை பார்க்க வேணாம் என்று சொல்லல. பாருங்க, தீனிக்குதா மார்க்கமிக்குதா பாருங்க. பொண்ணை தேடும் பொழுது மார்க்கமிக்குதா ரெண்டையும் பார்த்து சேர்த்து வைங்க. பிறக்கக்கூடிய சந்ததிகள் நல்லதாக பிறப்பார்கள். அந்த நல்ல சந்ததி பிறந்தால் நல்லது கைர்கள் குடும்பங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த அடிப்படையிலே பிள்ளை பிறந்து விட்டதா வலது காதிலே பாங்கு இடது காதிலே இக்காமத்து சொல்லப்பட வேண்டும். அடுத்த கட்டம், உடனடியாக ஒரு தக்வா உள்ள மனிதன், ஒரு ஆலிமால் சப்பப்பட்ட ஈச்சம்பளம் போன்றவைகள் அந்த பிள்ளையுடைய வாயிலே தேய்த்து பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட வேண்டும். ஒரு தக்வா உள்ள மனிதனிடத்திலே ஆலிமிடத்திலே கொண்டு போய் அவருடைய வாயிலே சப்பி அந்த பிள்ளையில வாயில தேய்ச்சி, யா அல்லாஹ் பரக்க செய்வாயாக, நீண்ட ஹயாத்தை கொடுப்பாயாக, இந்த பிள்ளைக்கு நல்ல அறிவாளி ஆக்குவாயாக, தக்வா உள்ள பிள்ளை ஆக்குவாயாக என்று நீளமான துஆக்கள் நபி அவர்கள் செய்தது போல, ஹசன் ஹுசனுக்கு செய்தது போல துஆக்கள் செய்யப்பட வேண்டும். 7வது தினமாகிவிட்டால் அந்த பிள்ளையுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹத்னா செய்யப்பட வேண்டும், சுன்னத்து பண்ணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, 7வது தினத்திலே பிள்ளையுடைய முடியை இறக்கப்பட்டு வெள்ளி அல்லது தங்கப்பாரத்துக்கு ஹதியா சதகா அங்கே கொடுக்கப்பட வேண்டும். அதே போல 7வது தினத்திலே ஒரு ஆணாக இருந்தால் 2 ஆடு, பெண்ணாக இருந்தால் 1 ஆடு அறுக்கப்பட்டு முள்ளுகள் உடைச்சா முள்ளுகள் கொத்தாம ஏண்டளவு கலட்டப்பட்டு சமைத்து கொடுப்பதுதான். இனிப்பு பண்டம் சேர்த்து சமைத்து கொடுப்பது ஏற்றம். அல்லது பச்சரிசியாவது அக்கீக்காவாக பங்கிடப்பட வேண்டும். ஆணென்றால் 2 ஆடு, பெண்ணென்றால் 1 ஆடு கொடுக்க வேண்டும். வசதிக்கேற்ற செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போல பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்கள் வைக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இன்டர்நெட்டுகள்ல வார பெயர்களை வச்சாதீங்க. உலமாக்களிடத்தில் கேளுங்க. என்ன பேரை தெரிவு செஞ்சாலும் உலமாக்களிடத்தில், நல்ல அரபு தெரிஞ்ச இடத்துல போய் பிள்ளைகளோட பேர்களை சரியாக பார்த்து ப்ரொனவுன்சியேஷனை அதனுடைய மொழிச்சலை சரியாக பார்த்து பிள்ளைகளுக்கு பேர் வைங்க. அண்மை காலத்தில் வைக்கப்பட்ட சில பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பேரு ஜானியாண்டு வைத்திருக்கிறார்கள். ஜானியாண்டால் விபச்சாரி. இன்னும் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க மிக்னசா, மிக்னசாண்டு வச்சிருக்கிறார்கள். மிக்னசாண்டா தும்பு கட்டி. இதே போல ஜுவால் என்று பேர் வச்சிருக்கிறார்கள். பீ வண்டு, நஜீஸ் வண்டு. இப்படியாக நிஃபாஸ் என்று வச்சிருக்கிறார்கள். நிஃபாசாண்டு, அதாவது பெண்களுக்கு பிள்ளை பேற்றுடைய காலத்தில் வரக்கூடிய இரத்தத்துக்கு தான் நிஃபாஸ் என்று சொல்லி பேர் வைக்கிறது. எனவே இப்படி மோசமான கருத்துகள் இன்டர்நெட்டில் மோசமான கருத்துள்ள பேர்கள் வெளியாகுது. அவைகள்ல ஜாக்கிரதை. இன்டர்நெட்டுடைய பேர் என்று வச்சிடாதங்க. உலமாக்கள் அணுகி உங்களோட பிள்ளைகளுக்கு அழகான பேரை வைங்க. துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நேரமைக்கு அந்த கபூல் செய்யப்படக்கூடிய நேரத்தில் பிள்ளைக்கு கூடிய பேரு ஜாமூஸ் ஜாமூஸ் என்று கூப்பிடுறோம், அது கிடாமாடு கிடாமாடாவை புள்ள பெய்த்திரும். ஜானியா ஜானியாண்டு கூப்பிடுறோம், விபச்சாரியாவை பெய்த்திரும். எனவே இந்த நிலைமைகளை மாற்றி நல்ல பேர்களை, இன்ன ஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹ் அப்துல்லா அப்துல் ரஹ்மான், உங்களோட பேர்கள்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேரு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடிப்படையில் சஹாபாக்களோட பேரு தஸம்மு பி அஸ்மாஇல் அன்பியா,
நபிமார்களுடைய பெயர்களை வைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடிப்படையில் பரக்கத்தான பெயர்களை வைக்கிறது. 7 வயசாயிட்டா தொழுகை கேவுறது, 10 வயசாயிட்டா அடிச்சு செறி தொழுவிப்பது, இப்படியான பண்பாடுகள்ல அல்லாமா கஸ்மீர் ரஹ்மத்துல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கனவில நபி அவர்களை காண்பாங்க. உம்மாடத்துல போய் சொன்னாங்க, உம்மா நபி அவர்களை ஒவ்வொரு நாளும் கனவில காண்றேன். யார் நபியை காண்றாங்களோ ஷைத்தான் நபியுடைய ரூபத்தில் வரமாட்டான். நபியை கனவுல கண்டால் சொர்க்கம். அன்புக்குரியவரே, மேலான சகோதரர்களே, இப்போ உம்மா சொன்னாங்க, உனக்கு சின்னத்தில பால் தரக்கொல பிஸ்மில் சொல்லி ஸலவாத்து சொல்லி பால் தந்தேன், அதனுடைய பரக்கத்து தான் இன்றைக்கு நபியை கனவில காண்றாய்ன்னு சொன்னாங்க. இந்த அடிப்படையில் தாய்மாருக்கும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பண்பாடுகளை சொல்லிக் கொடுங்க. இப்படியாக ஒரு குடும்ப வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வோம் என்றால், சிறந்த மனைமார்களை கணவன்மார்களை தெரிவு செய்து சிறந்த குடும்ப வாழ்க்கையாக எம்முடைய குடும்பங்களை அமைத்துக் கொண்டால் அதே போதும் எங்களுடைய ஆகிரத்துடைய வெற்றிக்கு. எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய குடும்பங்களை சிறந்த குடும்பங்களாக ஆக்கி திருமணங்களை நல்ல திருமணங்களாக செய்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லடியார்கள் பட்டியலை சேர்த்துக் கொள்வாயாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மிளிரச் செய்வாயாக, சந்தோஷமாக்கி தருவாயாக, மனோகரமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பெண்கள் தன்னுடைய எத்தனையோ குமர்கள் தன் கொடுக்க வழி இல்லாம எத்தனையோ தாய்மார்கள் குடும்பங்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமை தினத்தில் மிம்பர்ல இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், எந்தெந்த குடும்பத்தில் பெண்கள் குமர்களை கொடுக்க வழி இல்லாம இருக்கிறார்களோ அந்த குமர்களுக்கு தகுந்த கணவன்மார்களை ஏற்பாடு செஞ்சிரியா அல்லாஹ். எத்தனையோ தாய்மார்கள் புள்ள பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க, அவர்களுக்கு புள்ள பாக்கியங்களை கொடுத்துறியா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களை ஒன்று சேர்த்து வச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நடைபெறக்கூடிய திருமணங்களை நல்ல முறையில் நீ சொன்ன முறையில் நபி அவர்கள் வழிகாட்டிய முறையில் திருமணங்கள் செய்து கொள்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. பிறக்கக்கூடிய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே, எம்முடைய வாலிபர்களை நல்ல முறையில் எம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்துக் கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக. வீட்டுடைய சூழல்களை சீராக்கி தருவாயாக. ரப்பே, இன்று நடைபெறக்கூடிய திருமணத்தை கபூல் செய்து கொள்வாயாக. இதை முன்மாதிரியாக ஆக்கி தருவாயாக. இவர்களுக்கு சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக ஆக்கி தருவாயாக. ரப்பே, எம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊருக்கு ரஹ்மத் செய்வாயாக, இந்த ஊருக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், சூழ்ச்சிக்காரர்கள் மிகுந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், காபிர்களுக்கு சூழால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை அந்த காபிர்களுடைய உள்ளத்தில் போட்டுடியா அல்லாஹ். நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு நீ அருள் புரியா அல்லாஹ். எந்த கெடுவினையும் வந்துவிடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். சூழ்ச்சிக்காரர்களால் எந்த கெடுவினையும் வந்துவிடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சொத்துக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பள்ளிவாசல்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், ஃபர்தாக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எஜமானே, எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.